நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இதற்கு அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் அவருக்கு பதிலடி கொடுத்தாலும் கூட அவர் திருந்துவதாக இல்லை. தொடர்ந்து ஒரு பொய்யை பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு நப்பாசியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பெரிய பூதாகாரமாக ஆக்கணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது பிசுபிசுத்து போய்விட்டது. காரணம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு எந்த ஒரு குற்றம் இந்த ஆட்சியில் நடைபெற்றாலும் உடனடியாக அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பரங்கிமலை ரயில் நிலையத்திலே ஒரு மாணவியை ஓடும் ரயில் முன்னாலே அவனுடைய காதலன் தள்ளி அந்த பெண் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை துரிதமாக நடத்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு தூக்கு தண்டனை வழங்குகிற நிகழ்வு அங்கே நடைபெற்று அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தளபதியுடைய ஆட்சி, குற்றங்கள் எங்கேனும் நடைபெறுமையானால் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பல்வேறு காலகட்டங்களில் நாங்களும் விளக்கியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னாக ஈசிஆர் ரோடில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர், நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு, மனசாட்சி அடகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டுக் கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக கூட்டு வெளியே வந்துவிட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். இப்பொழுது கூட காவல்துறையுடைய துணை கமிஷனர் உங்களுடைய எல்லாம் சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அதிமுகவினுடைய அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பலியூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் பற்றி அவரும் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல இன்னொரு கார் கைப்பற்றியிருக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகேந்திரா தார் என்கிற வாகனம். அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனிசாமி போட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போலதான் அண்ணா நகருக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. கடைசியில் பார்த்தால் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் சுதாகர். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை புரிந்தவர்கள் பூரா அதிமுகவை சார்ந்தவர் தான். அந்த பட்டியலே இடத்துல இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாராமெடிக்கல் மாணவிக்கு பாலியல் கொடுத்து அதில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் அதிமுகவை சார்ந்த விஜய் சிங் பால் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் அதிமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணன்
பெண்களுடைய மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி நிர்வாண படம் எடுத்தவர் அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். இந்த சென்னைக்கு அடுத்தில் இருக்க தாம்பரத்தை அடுத்த படப்பை பகுதியை சார்ந்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் அவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திட்டாங்க. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூட தொடப்ப கட்டியாலே அடிச்சிருக்கிறாங்க அந்த அதிமுக பிரமுகர். இது ஊடகங்கள்லாம் வந்தது. அதே போல சேலம் மேலச்சேரி சண்முகமூர்த்தி வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு அதிமுக ஜெயலலிதா பேர் ஒன்றிய செயலாளர் ராஜா என்பவர் ரவுடித்து அடியாட்களை வைத்து உருட்டுக்கட்டை ஆயுதங்களோடு தாக்கி அட்டுழிவு செய்தால் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிற அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் விருதுநகர் நரிக்குடி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சந்திரன் தலைமையிலான கும்பல் ஆயுதங்களுடன் சென்று கேசி பிரபாத் என்பவரை அவரது குடும்பத்திலும் வீடு புகுந்து தாக்கி ரவுடிசம் செய்திருக்கிறார்கள். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் நெல்லை ராதாபுரத்தில் சிபு ஆண்டனி என்கிற ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி அவருக்கு சொந்தமான 60 சென்ட் நிலத்தை எழுதி வாங்கி அபகரிக்க முயன்ற உடவன்குடத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர் பெயரோடு ஒவ்வொன்றையும் நான் பெயரோடு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என் மீது வழக்கு போடலாம். இது இல்லை என்று இல்லை பொய் சொல்கிறார்கள் என்று திட்டவட்டமாக அவர்கள் சார்பாக மறுக்கலாம். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறால் ஆதாரத்தோடு தான் சொல்லி பழக்கம். அந்த வகையிலே சுப்பிரமணியம் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பெண் இன்ஸ்பெக்டரை ஹெல்மெட்டால் அடித்து கொலை செய்த வழக்கில் அதிமுக பிரமுகர் பிரபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் சென்னை தியாகராய நகர் கண்ணமாப்பேட்டை பகுதியை சார்ந்த அதிமுக ஜெயலலிதா பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் திருமுருகன் சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்க ஒரு மாணவியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் முகத்தில் ஆசிட் வீசி கொலை செய்துவிடும் சொல்லி அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு பூரா இந்த ஓராண்டு காலத்திலும் மட்டுமல்ல பல இவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் விழுப்புரத்தில் நகராட்சி ஊழியர் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து ரூபாய் 8 கோடிக்கு மேல் முறைகேடு செய்ததாக அதிமுக மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் வினோத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் திருவாரூர் கேடிஆர் தெருவை சார்ந்த 27வது வட்ட அதிமுக செயலாளர் பாலாஜி தன் தந்தை மீதான போஸ்கோ வழக்கை வாபஸ் வாங்க வற்புறுத்தி மனைவியை துப்பாக்கி எடுத்து மிரட்டிவிடும் என்று கைது செய்திருக்கிறார், சொந்த மனைவியே. இப்படி இன்னும் எத்தனையோ குற்றங்கள் இவங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் திராவிடம் எங்களுக்கு இருக்கிற சந்தேகமே இன்னும் 15 மாத காலம் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 வெற்றி பெற்றது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதியில் 222 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவை கொடியை பயன்படுத்துவது, திமுக என்று சொல்லி அதிமுகவினரே மாறு வேடத்தில் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஆகவே நான் காவல்துறையை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். இதை மிகுந்த, அது மட்டுமல்ல, இந்த 2 சம்பவங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்காருன்னு பொதுவாக தான் வந்திருக்கு. இந்த 2 பெரிய சம்பவங்கள், இந்த 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற இந்த கார்களுடைய விவரங்களை காவல்துறை டிசி இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் புலன் விசாரணை போய்கொண்டிருக்கிற காரணத்தினால்
விளக்கமாக அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் காவல்துறையை கேட்டுக்கொள்வது புலன் விசாரணையை விரைவில் முடித்து இந்த 2 கார் எந்தெந்த அதிமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானது, அவர்களுக்கு என்ன தொடர்பு, ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள், இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை திமுக அமைப்பு செயலாளர் முறையில் நான் கேட்டுக்கொள்ளவும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ளவும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல பத்திரிகையாளருடைய செல்போனை விசாரணை செய்து பறிமுதல் பண்ணிருக்காங்க காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாப்பீங்க? அது காவல்துறை தான் கேட்கணும், நானா பறிமுதல் செய்வேன். இல்ல, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல செய்தி போட்டு ஒளிபரப்பு செஞ்சது காரணமாக செல்போன்களை விசாரணை சம்மன் கொடுக்கப்பட்டு செல்போன்களை பறிமுதல் செஞ்சு வச்சிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக செல்போனை வச்சு பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா செல்போன்ல சில டீடைல்ஸ் வரும், அது ஒளிபரப்பு செய்ததற்காக பட்டார்களா அல்லது அதன் மூலமாக துப்பு துலங்குகிறதா என்ற நோக்கத்தோடு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களாங்கிறது அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்டா தெளிவாக. இந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற நீங்க எப்படி பாக்க? எங்களை பொறுத்த மட்டிலும் இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் தலையிட தயாராகவில்லை, புலன் விசாரணையில் தலையிட தயாராகவில்லை. புலன் விசாரணை நியாயமாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும், அதற்குரிய எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு எடுத்திருக்கிறது. அவர் நீங்க சொல்ற அந்த இன்சிடென்ட் வந்து எதற்காக எடுத்தார்கள்னா அதில் வந்து துப்பு இருக்கலாம். செல்போன் மூலமாக பல கிரைம்ஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. பல செய்திகளை வந்து நம்ம ஒளிபரப்பு செய்யறோம், பல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர் ஒரு 14 ஒரு 7 பேர் 8 பேர் சம்மன் கொடுக்கப்பட்டு ஒரு 4-5 பேருடைய செல்போன் பதிவு செஞ்சிருக்காங்க சிறப்பு புலனாய்வு பிரிவு. அந்த 4-5 பேரை விசாரிக்கக்கூடிய நோக்கத்தை நிச்சயமாக காவல்துறை உங்களுக்கு சொல்லுவாங்க.